கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்பொழுது நேரடியாய் நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆம், இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் பெரிய வசனமாயிருக்கிறது. இந்த பெரிய வசனத்திலே ரொம்ப கருத்தான ஒரு வார்த்தை இறுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இறுதியில் எழுதப்பட்ட வார்த்தை என்ன? நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆம், இந்த மாதத்திலே தேவன் நடத்தி வந்த வழிகளை நினைத்து பார்த்து, இவ்வளவு நேரம் தேவனுடைய ஊழியக்காரர் நம்மை ஜெபத்திலே நடத்தினார். நாமும் தேவனை துதித்தோம். இந்த துதிப்பது மாத்திரம் போதாது. இந்த வசனம் உபாகமம் 8:2 சொல்லுகிறது, நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அப்போ நாம் நினைக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அது தேவன் கொடுக்கிற ஆலோசனையா இருக்கிறது. அப்ப நடத்தி வந்த எல்லா வழி என்று சொன்னா அது எந்தெந்த வழி? அது வேதத்திலிருந்து வேத வசனத்தின் ஆதாரத்தோடு சில காரியத்தை உங்களோடு கூட சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் நான் ஜெபத்தோடு சொல்வதற்கு கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். இந்த நடத்தி வந்த எல்லா வழிகள் என்று சொல்லப்படும் போது முதலாவது வழி என்ன வழியாய் இருக்கிறது? கர்த்தர் நல்லவே. செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். செப்பனியா 3:5. அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் அநியாயம் செய்தது இல்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். கர்த்தர் நல்லவர், அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். ஆமென். நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைப்பாயாக என்று சொன்னா, அந்த பாதையிலே முதலாவது ஒரு நேரத்தை பார்க்கிறோம். இந்த செப்பனியா 3:5 சொல்லுகிறது, அது காலைதோறும். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை எப்படி நடத்தினார், எதிலே நடத்தினார் என்று சொன்னால் ஒவ்வொரு காலைதோறும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த காலைதோறும் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அந்த காலைதோறும் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். புலம்பல் 3:23. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் நம்ம எப்படி நடத்தினா? சோத்திரம். நீ எதை பேசினாலும் உண்மையை பேச வேண்டும். நீங்க எதை செய்தாலும் அதை உண்மையா செய்யணும் என்பதை காலையிலேயே கர்த்தர் கற்றுக் கொடுத்துதான் ஒவ்வொரு நாளுக்குள் நம்மை நடத்தி இருக்கிறார். அப்போ இதை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா உபாகமம் 8:2 சொல்லுகிறது, உன்னை நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைப்பாயாக.
அந்த எல்லா பாதையில முதல் பாதை காலைதோறும் நடத்தின பாதை. அந்த காலைதோறும் என்ன செய்கிறார்? காலைதோறும் எல்லாத்தையும் கர்த்தர் புதிதாக்கினார். நேற்றைக்கு 1ஆம் தேதி ராத்திரி கவலையோடு படுத்த பல 2ஆம் தேதி காலையில எழுந்திருக்கும் போது புது பொலிவோடு கவலை அற்றவர்களாய் எழுந்தார்கள். ஏனென்றால் இந்த புலம்பல் 3:23 படி தேவன் காலைதோறும் அவைகளை புதிதாக்குகிறார். அதே மனநிலைமை, அதே சிந்தனை, அதே எண்ணம், அதே யோசனை நேற்றைக்கு இருந்த வண்ணமாகவே இல்லாதபடி காலைதோறும் நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, யோசனைகளை எல்லாவற்றை கர்த்தர் புதிதாக்கி அதில் உண்மையை விளங்க பண்ணின தேவன். என் மகளே, நான் உனக்கு சொன்னேன் அல்லவா, உன் மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று சொன்னேனே. இதோ நேற்றைக்கு ராத்திரி நீ புலம்பிக்கிட்டே படுத்த, சொத்து ராத்திரி நீ அங்கலாய்த்து கொண்டே படுத்தீங்க, ராத்திரிலாம் கண்ணீர் வடிச்சீங்க. இதோ காலையில என் மகனே, மகளே, உன்னை நான் புதிதாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு காலையிலே ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை புதுப்பித்தார். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, ஏற்றுக்கிறீங்க என்பது எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஒத்துக்கிறீங்களா, நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு யாராவது என்னை பார்த்து கேட்டா நான் வெறும் வார்த்தையில சொல்ல விரும்பல, கையெடுத்து கும்பிட்டு சொல்லுவேன். மெய்யாகவே ஒவ்வொரு நாளும் காலை தேவன் என்னை புதிதாக்கிதான் எழும்ப வைத்தார். அதை நான் 100% நம்புகிறேன். அதனாலதான் அந்த தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். அப்போ இந்த மாதத்திலே தேவன் நடத்தி வந்த பாதைகளை நினைப்பாயாக, நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைப்பாயாக. அந்த எல்லா பாதையில முதல் பாதை காலை தோறும் நடத்தின அருமையான பாதை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்தது, இந்த காலை தோறுக்கும் அடுத்தது இன்னொரு சமயமும் உண்டு. அது என்ன சமயம்? யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். 14வது வசனம். யோபு 5:14 வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறதை போல தடவி திரிகிறார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். இங்கு இந்த மே மாதத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்தின 2வது நேரம் எந்த நேரம்னாக்கா, இந்த யோபு 5:14 சொல்லுகிறது, அது நல்ல பகல் நேரம். இந்த மே மாதத்திலே ஒவ்வொரு பகல் நேரம், இப்ப காலை நேரம் என்றால் தெரியும். பகல் நேரம்னா என்ன? காலைக்கும் மத்தியானத்துக்கும் இடைப்பட்ட நேரம் தான் பகல் நேரம். அந்த காலையிலே ஒரு 9 மணி, 9 முதல் 12 மணி அல்லது 12:30, அதற்கு உட்பட்ட அந்த நேரம். அந்த சூரியன் உதித்து வெளிச்சம் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாய் பிரகாசம் ஏறி அந்த உஷ்ணம் உச்சிக்கு வருகிற வரைதான் அந்த பகல். அப்போ இந்த பகல் நேரத்துல இந்த மாதத்தில் தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மை அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, யோபு 5:14 சொல்லுகிறது, பகற்காலத்துல அந்தகாரத்துக்கு உள்ளாகி. அப்போ இந்த மாதத்துல எத்தனையோ பேர் அந்தகாரத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள், மரண பள்ளத்தாக்கில் போயிருக்கிறார்கள், ஐயோ தடவி திரிகிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். ஆனா இந்த வசனத்தை செய்தியை கேட்கிற நீங்க உங்களுடைய இருதயத்துல கைய வச்சு யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு பகல் நேரத்திலும் ஆண்டவர் உங்களை அந்தகாரத்துக்கு உட்படுத்தாதபடி அவரே இந்த பகல் நேரத்தில் நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர்.
இந்த பகற்காலத்துல என்ன நடக்கும் தெரியுமா? எளியவனை அவர்கள் வாயிலுக்கிற பட்டயத்துக்கும், இந்த பகல் நேரத்துலதான் சிலர் கண்டத்தனமா பேசுறது, ஐயோ காது கூச பேசுறது, அப்படியே கத்தி வச்சு குத்துற மாதிரி பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? இந்த மாதத்துல, இந்த பகற்காலத்துல நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். நான் சமீபத்துல ஒரு 3-4 பேரை சந்தித்தேன். அப்போ அதுல ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயார் சபிக்கிறாங்க, 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 பயங்கரமா சபிக்கிறாங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதுக்கு பதிலே சொல்லல, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க சபிக்க 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 தேவ சமூகத்துல சொல்றேன், எனக்குள் ஒரு பக்தி விருத்தி வந்தது மாத்திரமல்லாமல் நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரிந்தது, அவர்கள் எந்த அளவுக்கு நாவை வளைத்து மனதார கடந்த காலத்தில் சபித்தார்களோ அந்த அளவுக்கு தேவன் இன்றைக்கு என்னை மகிமைப்படுத்தி வைத்திருக்க. அப்ப இப்ப சபிக்கிறாங்க அப்படின்னா அந்த சாபங்கள் எல்லாமே மகிமைக்கு மேல் மகிமையா இரட்டத்துணையான விடுதலையின் ஆசீர்வாதமும் மாறப்போகுது. இதன் ஆவியிலே உணர்ந்தவன், வாழ்க்கையில அனுபவித்தவன். ஏனென்றால் எல்லாரும் தேவனுக்கு பயந்து நடப்பார்கள். ஆனா கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், நான் தேவனோடு நடக்கிறவனாய் கர்த்தர் வைத்தபடினால் இந்த பகற்காலத்தில் வருகிற அந்த பட்டய குத்து போன்ற எல்லாவற்றுக்கும் தேவன் என்னை தப்புவித்தார். இதே தேவன் தான் உங்களை இந்த மாதத்திலே தப்புவித்தார். காலைதோறும் கர்த்தர் நம்மை புதிதாக்கி ஆசீர்வதித்தார். பகற்காலத்திலே பட்டயம் போன்ற எல்லா வார்த்தைகளுக்கும் அதுல நாம் மூழ்கி துக்கப்பட்டு அழிந்து போகாதபடி தொடர்ந்து ஊழியம் செய்ய, தொடர்ந்து சத்தியத்துக்காக துணிந்து நிற்க, தொடர்ந்து சத்தியத்தை போதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதற்காக இந்த இரவு நேரத்துல நானும் என் பிள்ளைகளும் வீட்டாரும் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு இரவு நீங்களும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை சிலர் கட்டாயப்படுத்தி இருக்கலாம், நீ அங்க போகணும், நீ இங்க வரணும், இதை செய்யணும், இல்லாட்டி பிரச்சனை ஆகும், நான் என்ன பண்ணுவேன் தெரியாது, உன் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது என்று பல கட்டாயப்படுத்தி இருக்கலாம். ஆனா அவங்க கட்டாயப்படுத்தியும் பாருங்க, இந்த மாசத்துல அவங்களால உங்களை மேற்கொள்ள முடியல. அவங்க கூக்குரலிட்டது உண்மை, அவங்க கழுத்தை நெருக்கிற மாதிரி வந்தது உண்மை, பொய்யான ஆதாரங்களை காரணங்களை சொன்னது உண்மை. ஆனாலும் பாருங்க மேற்கொள்ள முடியல. நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் அது தேவனுடைய பிள்ளைன்னா தேவனுடைய பிள்ளையாத்தான் இருக்கீங்க. ஏன்? இந்த ஒவ்வொரு பகல் நேரத்திலும் தேவனாகிய கர்த்தர் பட்டய குத்துக்கு நம்மை விலக்கி தப்புவித்திருக்கிறார். அதைத்தான் உபாகமம் 8:2 சொல்லுகிறது, உன்னை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது காலைதோறும் பார்த்தோம். இரண்டாவது பகற்காலத்திலே தேவன் நடத்தினார் என்று பார்த்தோம். மூன்றாவது ஆண்டவர் எப்போ நடத்துறார் பாருங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் 26:13 வாசிக்கிறேன், கவனிங்கள். மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடைய கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். ஆமென். இங்கு அப்போஸ்தலனாகிய சவுல் என்கிற பவுல் கொடுக்கிற சாட்சி, அவர் சந்தித்த ஒரு நேரத்தை சொல்லுகிறார். அது என்ன நேரம்னா மத்தியான வேளை. மத்தியான வேளை. இந்த மத்தியான வேளையில அவர் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை கோட் பண்றார் பாருங்க. என்ன வார்த்தையை கோட் பண்றாரு? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி. அப்போ இந்த சூரியனை போல பயங்கர காரியங்கள் வந்தது.
அப்ப இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மத்தியான வேளையிலே என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த மத்தியான வேளையிலே என்பது எதற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையில தான் ஆண்டவர் தமக்கு பிரியமான மனிதர்களை சந்திக்கிறதா இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் சந்தித்தது இந்த மத்தியான வேளையிலே. கர்மேல் பர்வதத்திலே 480 பாகால் தீர்க்கதரிசிகளை எலியாவை கொண்டு ஆண்டவர் சந்தித்தது மத்தியான வேளையிலே. அப்போ இந்த மத்தியான வேளையிலே என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற வேலையா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த மத்தியான வேளையிலே ஒரு சவுலை ஆண்டவர் பவுலாய் மாற்றினதை போல ஒரு எலியாவை கொண்டு 450 தீர்க்கதரிசிகளை சந்தித்ததை போல கொஞ்சம் நீங்க திரும்பி பாருங்க. இந்த மே மாதத்துல ஒவ்வொரு மத்தியான வேளையிலும் அந்த பவுலோடு இருந்த ஆண்டவர் நம்மோடு இருந்திருக்கிறார். அந்த எலியாவோடு இருந்த ஆண்டவர் நம்மோடு இருந்திருக்கிறார். அதனால தான் இந்த மத்தியான வேளையிலே பாகால் தீர்க்கதரிசியின் ஆவிகள் நமக்கு விரோதமாய் வந்த போதும் அந்த எந்த பாகால் தீர்க்கதரிசியின் ஆவிகளோ நம்ம எதுவுமே செய்ய முடியல, நமக்கு எந்த ஆபத்தையும் கொண்டு வர முடியல. கர்த்தர் நல்லவே, எந்த பாதிப்பையும் தர முடியல. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த மத்தியான வேலை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. அது ஆண்டவர் சந்தித்த வேலை. சில சாப்பிட்டுட்டு மத்தியானத்துல கொஞ்ச நேரம் படுக்கணும்னு படுப்பாங்க. அந்த படுக்கிற நேரத்துலதான் சில நேரம் ஆண்டவருடைய வார்த்தை வரும் பாருங்க. அந்த எல்லாரையும் மறந்துட்டு எல்லாரையும் விட்டுட்டு வேலைக்கு ஸ்கூலுக்கு கடைக்கு அங்க இங்க போன பிறகு நீங்க மட்டும் தனியா கதவை அடைச்சுக்கிட்டு படுத்திருக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதத்துல எத்தனையோ மத்தியானத்துல உங்க மனசாட்சி உங்கள்கிட்ட பேசி இருக்கும். உங்க மனசாட்சி உங்கள்கிட்ட வெளிப்பட்டு இருக்கும். ஏன்னா அந்த மத்தியான வேலை என்பது தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை சந்திக்கிற வேலை. எலியாவை ஆண்டவர் அந்த மத்தியானத்துலதான் கர்மேல் பர்வதத்துக்கு மேலே கொண்டு போனார். சோதரம் அந்த சவுல் என்கிற பவுலை அந்த மத்தியான வேளையில தான் கர்த்தர் அவனை சந்தித்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப இவங்களெல்லாம் அந்த மத்தியான வேளையிலே ஆண்டவர் சந்திக்கிறார் என்று சொன்னா நான் தைரியமாய் சொல்லுவேன், இந்த மாதத்திலே, இந்த மே மாதத்திலே மத்தியான நேரத்திலே கண்டிப்பாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார். நீங்க உணர்ந்தீங்களா உணரலையா எனக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த வெளிப்பாடு வந்ததை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்லுவேன், வசனத்தின்படி சொல்றேன். இந்த மாதத்துல எத்தனையோ மத்தியான நேரத்துல கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, உங்களுக்கு நல்ல வெளிப்பாடுகளை அல்லது நல்ல உணர்வுகளை ஆண்டவர் கொடுத்திருப்பார். கர்த்தர் நல்லவருடைய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஏன்னாக்கா இந்த மத்தியான நேரம் என்பது தேவனும் மனுஷனும் ஆலோசனை பண்ணுகிற நேரம். திரும்பவும் சொல்றேன், மத்தியான நேரம் என்பது தேவனும் மனுஷனும் சேர்ந்து ஆலோசனை பண்ணுகிற நேரம். ஏசாயாவின் புஸ்தகம்
16ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போலாக்கி ஓ துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள். ஓ கர்த்தர் நல்லவே, ஓடி வருகிறவர்களை காட்டி கொடாதிரு. இந்த வார்த்தையில கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஒன்னு ஆலோசனை பண்ணி, 2வது நியாயம் செய்து, 3வது துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள், 4வது ஓடி வருகிறவர்களை காட்டி கொடாதே இரு, காட்டி கொடுக்காதே. இந்த வார்த்தை எல்லாம் எப்ப தோன்றுது தெரியுமா? அதே வசனம் சொல்லும் மத்தியானத்திலே என்று வருது. அப்போ நீங்க இதெல்லாம் கவனிக்கணும். இந்த மே மாசத்துல மத்தியானத்துல கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுனதே, உறவாடினதே, இடைப்பட்டதே நீங்க அறிந்திருந்தீங்களோ இல்லையோ, இந்த மாத கடைசி நான் சொல்றேன், வருகிற ஜூன் மாதத்துல ஒவ்வொரு மத்தியானமும் ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொரு மத்தியானமும் கவனமா இருங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். அந்த நேரத்துல சிலரை ஒழிச்சு கொள்ள சொல்லுவார். அந்த நேரத்துல யாரை காட்டி கொடுத்திராதே என்று கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த வெளிப்பாடெல்லாம் வருவது மத்தியான நேரம். அப்ப இந்த மாதத்துல எஸ்எஸ்கே சாமுவேல் என்கிற சிறியவனாகிய எனக்கு நிறைய வெளிப்பாடுகள் வந்தது இந்த மத்தியான நேரத்தில். அப்போ அந்த உன்னை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எல்லா வழியிலும் முதலாவது காலைதோறும் என்கிற வழி, 2வது பகற்காலம் என்கிற வழி, 3வதாக ஓ கர்த்தர் மத்தியான வேலை என்கிற வழி. இந்த 3 வேலையை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு வேலை இருக்குது. அந்த தேவன் இந்த மாதத்தில் நடத்தி வந்த இன்னொரு வேலையும் இருக்குது. அது என்ன வேலை? 2 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. 2 சாமுவேல் 4:5. பேரோத்தியனான அந்த ரிம்மோனின் குமாரனாகிய ரேகாபும் பானாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும் போது அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து, ஆமென், நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைப்பாயாக. இப்ப நாம் நினைக்க வேண்டிய 4வது வழி என்ன வழினாக்கா, இந்த மே மாதத்துல இந்த 2 சாமுவேல் 4:5 சொல்லுகிறபடி ஓ சொத்திரம் மத்தியான வெயில் நேரம் அடிச்சது பாருங்க. ஒரு வெயில் அப்படியே பேப்பரை வெளியில வச்சா தீப்பிடிக்கிறது போல இருந்தது ஏப்ரல் மாசத்துல. அந்த ஏப்ரல் கடைசியிலே ஒரு செய்தி வந்தது, இனிமேல் தான் இந்த வெயிலை விட அதிகமா வெயில் அடித்து ஓ சத்திரம் அங்கு பயங்கரமான உஷ்ணம் உண்டாக போகிறதெல்லாம் சொன்னாங்க. கர்த்தர் நல்லவன், அக்கினி வெயில் பயங்கரமா வரப்போகுதுன்னாங்க. அப்போ கடந்த ஏப்ரல் மாதத்திலும் பயங்கரமான உஷ்ணம், பயங்கரமான வெயில். மே மாதத்தின் ஆரம்பத்திலும் பயங்கரமான உஷ்ணம், பயங்கரமான வெயில். இவ்வளவு வெயில் தாக்கியும் கொடிய வெயில் வந்திருந்தோம். நீங்க கொஞ்சம் மனசாட்சியின்படி உணர்ந்து பாருங்க, நீங்களும் நானும் இன்றைக்கு ஆரோக்கியமாத்தான் இருந்திருக்கிறோம். ஏன்னாக்கா கடந்த மாத இறுதியிலும் இந்த மாத துவக்கத்திலும் அடித்த எல்லா வெயிலுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி காப்பாற்றி இருக்கிறார். அதன் மத்தியிலும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா.
இத உண்மை என்று நம்புகிற இவ்வளவு அருமையான வசனமா, இவ்வளவு தெளிவான சத்தியமா, இப்படியெல்லாம் ஒரு வேலை உண்டான்னு யோசிக்கிறவர்களா நீங்க இருந்தா இந்த வெயில குறித்து சொல்லும் போது என்ன பண்ணிருப்பீங்க? ஆமா ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த மாதத்துல பயங்கரமாக வெயில் தாக்குச்சு ஆண்டவரே, ஆனாலும் உடம்புல ஒரு கொப்பளம் வரல, உடம்புல பெரிய வேர்க்குரு கட்டிகள் வரல. ஐயோ, உடம்புல நாற்றம் அடிச்சிருக்கணும், அப்படி ஒரு நாற்றம் அடிக்கல. ரொம்ப முக்கியமா என் ஆவி சோர்ந்து போயிருக்கணும், தொண்டை தண்ணி வத்தி போயிருக்கணும், ஒரே தண்ணீர் குடிச்சு நான் இழைச்சி போயிருக்கணும். ஆனா எனக்கு கொப்பளமும் வரல, வேர்க்குரு கட்டியும் வரல, நான் வத்தியும் போகல, தொத்தியும் போகல. நல்ல சோத்திரம், இந்த பலவீனப்பட்டு சோர்ந்தும் போகல. கடந்த மார்ச் மாசத்துல, ஏப்ரல் மாச துவக்கத்துல எப்படி இருந்தேனோ இந்த மே மாதத்துல அப்படியே இருந்தேன். மே 15ஆம் தேதிக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு பெரிய மழையை அனுப்பினாரு. எனக்கு எல்லாமே கொழுந்து போச்சு. இப்போ நான் நல்ல சிகப்பா இருக்கிறேன், நல்ல சிவந்த மேனியா இருக்கிறேன், நல்ல ரூபமா இருக்கிறேன், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், நல்ல பலத்தோடு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நடத்தி வருகிற வழி அந்த தேவன். அந்த தேவன் இந்த மாதத்தில் வெயிலுக்கும் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா! தேவனுக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வெயில் நேரத்துல என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? நீங்க பைபிள்ல வெயில் என்கிற வார்த்தையை மட்டும் போட்டு பாருங்க. வெயிலை குறித்த வசனங்களை மட்டும் எடுத்து சிந்தித்து பாருங்க. அந்த வெயிலை குறித்து சொல்லும் போது மகா பயங்கரமான சம்பவங்களை அங்கு பார்க்கலாம். மகா பயப்படத்தக்கதான காரியங்களை அங்க பார்க்கலாம். ஏன்னாக்கா கர்த்தர் நல்லவே. அந்த வெயில் என்பது சாதாரணமானது கிடையாது. அது பல நேரத்திலே பல மனிதர்களை கொல்லக்கூடியது, பலருடைய ஜீவனை எடுக்கக்கூடியது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மத்தியான அந்த வெயில் நேரத்துலதான் வேதாகம காலத்துல கொலை நடக்கும். எதிரிகளை கொல்லுகிற நேரம் வெயில் நேரம். சத்துருக்களுடைய வீட்டுக்குள் நுழையிற நேரம் வெயில் நேரம். இந்த வெயிலை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன்னத பாட்டு 1:6. நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் காக்கவில்லை. இப்போ இந்த வெயில குறித்து சொல்லும் போது இந்த உன்னத பாட்டு 1:6 சொல்லுகிறது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்தார்கள். அல்லேலூயா! ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கோபம் எப்போ வரும் தெரியுமா? உச்சி வெயில் ஏறும்போது தான். இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, அடிக்கிற வெயில் கூட தணிஞ்சு போயிடும். ஆனா இவங்களுடைய கோபம் வெயிலை விட பயங்கரமா இருக்கும். தாட்பூர், தஞ்சாவூர், ஆய்புய், அக்கறை புக்கரை. கடைசியில கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்கா ஒரு புயல் அடிச்சு ஓஞ்சத போல இருக்கும். எதுக்குப்பா இந்த ஆட்டம் ஆடுனா? உனக்கு என்ன பிரச்சனை? நான் எதுக்கு ஆடுன்னு எனக்கு தான் தெரியும் சொல்லுவாங்களே தவிர, எதுக்கு ஆட்டம் ஆடுங்க நான் உங்களுக்கு சொல்லவே தெரியாது. ஆனா இந்த வெயில் ஏற 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 உன்னத பாட்டில் சுனேமித்தியோட தாயின் பிள்ளைகள் கோபக்காரர்களா மாறின மாதிரி நிறைய பேர் கோபக்காரர்களா மாறினவங்க தான். சாப்பாடு வடிச்சிட்டு சட்டி நிமிக்கிற நேரத்தில் தூக்கி டமால் வைக்குது. ஏன்னா நெத்தியெல்லாம் வேர்க்குது, உடம்பெல்லாம் வேர்க்குது. கர்த்தர் நல்லவன். அந்த நேரம் பார்த்து யாராவது வந்துட்டு இன்னுமா செஞ்சிட்டு இருக்க, எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க, உடனே இங்க ஒரு வெடி வெடிக்கும். அந்த வெயில் என்பது பயங்கர கோபத்தை உண்டாக்குகிற வெயில். இது அந்த சூனேமித்தியாளுடைய தாயின் பிள்ளைகளுக்கு மட்டும் கோபம் இல்லைங்க.
தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்ட யோனாவும் கூட இந்த மத்தியான வெயில்னாலதான் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் அப்படியே கோபப்பட்டார். இந்த வெயில குறித்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 11 வசனம். யாக்கோபு 1:11. சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். இப்போ இந்த வெயில் பண்ற வேலையை பாருங்க. கர்த்தர் புல்லை உதிர்த்த போது, இங்கு சொல்லப்படுகிற புல் எதுவா இருக்கும் நான் இமேஜினேஷன், நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். இதுதான் அர்த்தம் சொல்லல. இந்த புல் உதிர்றது எதை குறிக்குது தெரியுமா? தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போறது. இந்த உச்சி வெயில் நேரத்துல பாத்தீங்கன்னா சிலருடைய தலைமுடி சுத்தர கொல்லான் கடையில அடிக்காத ஈட்டி மாதிரி நிமிர்ந்து கட்டி நிற்கும். என்ன தேய்ச்சாலும் தடவா சோதர, என்ன தடவுனாலும் அடியாது, தலைக்கு குளித்தாலும் மடியாது, சீப்ப வச்சு இழுத்தாலும் மடியாது. அந்த தலைமுடி நிமிர்ந்து கட்டி நிற்கும். புல்லெல்லாம் அப்படியே உலர்ந்து போயிடும். அப்ப சில கேட்பாங்க, ஏன் மண்ட காஞ்ச மாதிரி இருக்கிற? ஆனா இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. அது காரணம் என்ன? கர்த்தர் வெயிலின் தாக்கம். இப்போ புல் என்கிற தலைமுடி அசோத்திர உதிர்ந்து போறது மட்டுமல்ல, அடுத்த அந்த வார்த்தை சொல்லுது, உன்னத பாட்டு 1:11, அதன் அழகான வடிவு அழிந்து போகும். நல்ல கிருபை பெற்ற மனுஷன், நல்ல அபிஷேகம் பெற்ற மனுஷி வெயிலுடைய தாக்கம் தாங்காம கோபக்காரர்களா மாறி தலையெல்லாம் காஞ்சி போன உடனே இப்ப அவங்களுடைய அழகான ரூபமே களையுது. இப்ப இதெல்லாம் ஏன் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி விரிவாக்கி சொல்றேன்னா, நான் தைரியமா சொல்லுவேன், இத போல வெயில் தான் இந்த மாதத்துல நமக்கு வந்தது. ஆனாலும் நாம் கோபக்காரர்களாய் மாறாதபடி கர்த்தர் நம்மை காத்தார். நம்முடைய தலைமுடியெல்லாம் கம்பி கம்பியா அல்ல ஈட்டி போல நிமிர்ந்து நிற்காதபடி தேவன் தலைமுடிய பாதுகாத்தார். கர்த்தர் நல்லவே. யாராவது வந்து கேள்வி கேட்கும் போது ஆக்ரோஷமா பதில் சொல்லமே, சாந்தமா சொல்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்ப இந்த மாதத்திலே நமக்கு நோயும் இல்லை, பேயும் இல்லை. நல்லா இப்ப இருக்கிறவன்னா அந்த உபாகமம் 8:2 சொல்லுகிறபடி உன்னை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அதிலே வெயிலின் வேலையும் ஒரு வேலை. இந்த வெயில் நம்மை தாக்காதபடி, இந்த வெயில் நம்முடைய அழகை கெடுக்காதபடி ஆண்டவர் காத்து கொண்டார் அல்லவா? அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த நடத்தி வந்த எல்லா பாதைகள் வழின்னு சொல்லும் போது, முதலாவது காலைதோறும் என்று பார்த்தோம். 2வது பகற்காலத்திலே தேவன் நடத்தினார் என்று பார்த்தோம். 3வது மத்தியான வேளையிலே தேவன் நடத்தினார் என்று பார்த்தோம். 4வது வெயில் அடிக்கும் போதும் தேவன் நம்மை குளிர குளிர நடத்தினார் என்று பார்த்தோம். இப்போ 5வது இந்த மாதத்திலே தேவன் நம்மை எப்படி நடத்தினார்? எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். எரேமியா 6:4 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். அவளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், மத்தியானத்தில் தாமே நாம் போய் ஏறும்படிக்கு எழுந்திருங்கள். ஐயோ, பொழுது சாய்ந்து அந்தி நிழல்கள் நீண்டு போகிறதே. ஆமென். இந்த மாதத்தில் தேவன் நம்மை நடத்தின அந்த பாதைகளில் ஒரு பாதை என்னன்னாக்கா, இந்த எரேமியா 6:9 சொல்லுகிறது, பொழுது சாய்ந்து. அல்லேலூயா. பொழுது சாய்ந்து. எனக்கு நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க என்னைக்காவது பைபிள்ல இப்படியெல்லாம் ஒவ்வொரு நேரத்தை பகுத்து பார்த்திருக்கீங்களா?
காலை தோறும், பொழுது விடியும் தோறும், அப்புறம் பகல் நேரம் தோறும், அப்புறம் மத்தியானம் தோறும், அப்புறம் வெயில் அடிக்கிற தோறும், அப்புறம் பொழுது சாய்கிற தோறும், அப்புறம் இரவு தோறும், அப்புறம் நடுநிசி தோறும் என்று இப்படி தனித்தனியா என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? தனித்தனியா உட்கார்ந்து ஆராய்ஞ்சு வசனங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எங்க அதற்கெல்லாம் நேரம் இருக்குது? காலையில எந்திரிக்க நேரா பாத்ரூம் போவேன், பாத்ரூம் போயிட்டு வந்த உடனே நேரா தட்டுல உட்காந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே நேரா வேலைக்கு போக, ஊழியத்துக்கு போக, பிரயாணம் போக, காரியத்துக்கு போக, எல்லாம் முடிச்சுட்டு அவங்க மத்தியானமே அங்கேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து நேர டிவியில உட்கார்ந்த உடனே அப்படியே அங்கேயே ஜூஸ் டீ அங்கேயே ஜூஸ் டீ குடிச்சு முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் டிஃபன் அப்படியே சாப்பிட, அப்படியே 4 தாட் போட்டு தஞ்சாவூர் ஒரு வார்த்தையை பேசிட்டு அப்படியே தூங்கிறேன். அப்புறம் எங்க நமக்கு இந்த காலை நேரத்தை தியானிக்க முடியுது? பொழுது விடுகிற நேரத்தை தியானிக்க முடியுது, பகல் நேரத்தை தியானிக்க முடியுது, மத்தியான நேரத்தை தியானிக்க முடியுது, வெயில் நேரத்தை தியானிக்க முடியுது, பொழுது சாயிற நேரத்தை தியானிக்க முடியுது. ஆனா நான் சொல்றேங்க, நீங்க எங்கேயும் போங்க, நான் உங்களை தடுக்கவே இல்லை. தேவையில்லாத வசனத்தை சொல்லி உங்க வேலைகளை கெடுக்கிறது என்னுடைய உபதேசம் கிடையாது. என் உபதேசம் உங்களுக்கு நல்லா தெரியும். மாம்சத்துக்கு எதுவான உபதேசத்தையோ சத்தியத்தையோ இங்க பேசுவதே கிடையாது. நீங்க எந்த வேலையும் செய்யுங்க, எங்கேயும் போங்க, எந்த காரியத்தில் ஈடுபடுங்க, எவ்வளவு பிரயாணம் பண்ணுங்க, எவ்வளவு வேலை பாருங்க, எப்ப போயிட்டு எப்பயும் வாங்க. ஆனா இதெல்லாம் நீங்க எவ்வளவு பண்ணினாலும் சாகிற வரைக்கும் இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை நீங்க முடிக்கவே முடியாது. அதை முடிச்சுட்டு நான் இங்க வர்றேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? எவ்வளவுதான் பிரயாணம், அலைச்சல், அலுவல், வேலை, நெருக்கடி, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, போறது, வர்றது, அவங்கள ஆகாரம் செய்வது, இப்படி எல்லாம் எவ்வளவு இருந்தாலும் நீங்க இவைகளுக்கு மத்தியிலே உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டாய நேரத்தை ஒதுக்கணும். ஒரு கட்டாய நேரத்தை ஒதுக்கி, ரொம்ப வேண்டாம், நான் உங்களுக்கு ஓப்பனாவே சொல்றேன், ரொம்ப நேரம், ஜஸ்ட் ஒன்லி ½ an hour, ஒரு அரை மணி நேரம். அந்த அரை மணி நேரத்துல ஒரு 7.5 நிமிஷம் பைபிள்ல படிங்க. கரெக்டா 7.5 நிமிஷம். அடுத்த ஒரு 7.5 நிமிஷம் கத்த நல்லவன் ஒரு 15 நிமிஷம், மன்னிக்கணும், ஒரு 15 நிமிஷம் பைபிள்ல படிங்க. அடுத்த ஒரு 15 நிமிஷம் மொபைல நல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு, அது நல்ல சைலண்ட் மோட்ல போட்டு தலைக்கீழால கவுத்து வச்சுட்டு, ஒரு கண்ணை திறக்காம, வாழ்க்காக்க பார்க்காம, மணிய பார்க்காம, அப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த அரை மணி நேரத்துல நீங்க அலுவலகத்துல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, பிரயாணத்துல இருந்தாலும் சரி, அழகா ஒரு 15 நிமிஷத்தை உங்களால பிரிச்செடுக்க முடியும். அப்புறம் ஒரு 15 நிமிஷத்துல அப்படியே கண்ணை மூடி மெய் மறந்து மௌனமா ஸ்தோத்திரிக்க முடியும். நான் சொல்றத இதை நீங்க பிராக்டிக்கலா ஜஸ்ட் ஒன்லி ஒரு 5 days, ஒரு 5 நாளைக்கு நான் ஸ்டாப் இடைவெளி விடாம ஒரு சுத்திரம், ஒரு 5 நாளைக்கு இந்த அரை மணி நேரத்தை தேவனுக்கு ஒதுக்கி பாருங்க. அந்த 5 நாளைக்கு பின்னாடி பாருங்க, நீங்க நினைக்கிறத விட பெரிய காரியத்தை செய்வார். யோவான் 1:50 இயேசு சொன்னார் அல்லவா, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இது எப்போ? இந்த தேவனுக்கு நேரத்தை ஒதுக்கும் போது. இப்போ இங்க பார்க்கிறோம், பொழுது சாய்கிற நேரம் வந்துவிட்டது. எரேமியா 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பொழுது சாய்கிற அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு காரணங்கள் உண்டு, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு விளக்கம் வேதாகமத்தில் உண்டு. அப்படி என்றால் இந்த பொழுது சாய்கிற அந்த நேரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த பொழுது சாய்ந்த நேரம் பலருடைய ஜீவியத்தில் பல காரியத்தை செய்கிறதா இருக்கிறதை நாம் பார்க்கலாம்.
அந்த பொழுது சாய்கிற கர்த்தர் நல்லவே. அந்த நேரம் எதை காண்பிக்கிறது தெரியுமா? பகலெல்லாம் காலையிலிருந்து ஓடி ஆடி பல காரியத்தை செஞ்சுட்டு அப்படியே மனம் கை கால கொஞ்சம் அசந்து அப்படியே சாயங்கால வேலை வரும்போது நல்ல வேலை, வெயில் போயிருச்சு, பயங்கர காத்து போயிருச்சு. கர்த்தர் நல்லவர், இப்போ நல்ல இதமா இருக்குன்னு சொல்லி மனம் குளிர்கிற நேரம் தான் பொழுது சாய்கிற நேரம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. பொழுது சாய்கிற அந்த நேரம், எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த அற்புதமான நல்ல நேரத்துலதான் ஆண்டவர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ண போகிறார். இந்த பொழுது சாய்கிற நேரத்துலதான் சாயங்கால வேளையில ஈசாக்கு தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். அப்போ அந்த பொழுது சாய்கிற நேரத்துல அவன் பார்க்கும் போதான் தூரத்துல ஒட்டகங்கள் வருகிறதை கண்டான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த பொழுது சாய்கிற நேரம் ஈசாக்குக்கு மணவாட்டியை சந்திக்கிற நேரமா இருந்துச்சு. அதே சமயத்துல இந்த பொழுது சாய்கிற நேரம் இயேசுவுக்கு எந்த நேரமா இருந்ததுன்னா பிதாவை சந்திக்கிற நேரமா இருந்தது. ஏனென்றால் அவர் சாயங்காலத்துல போய் ஜெபிக்கிறவராயிருந்தார். சாயங்காலத்துல போய் கர்த்தர் பிதாவை நோக்கி விண்ணப்பிக்கிறவராய் இருந்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த சாயங்கால வேளை இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை நோக்கி தீவிரிக்கிற நேரம். இந்த மாதத்துல ஒவ்வொரு சாயங்கால வேளையும் நமக்கு வந்தது. ஆனா அந்த சாயங்கால வேளையில நீங்க என்ன பண்ணுனீங்க என்பதை நீங்க கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது. மார்க்கு 11:19. சாயங்காலம் ஆன போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். அடுத்து மார்க்கு 14:17 சொல்லுகிறது பாருங்க. சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்துக்கு வந்தார். இப்போ சாயங்காலத்துல எங்க போனார், சாயங்காலத்துல எங்க வந்தார்? சாயங்காலத்துல ஊழியம் செஞ்சிட்டு இருந்த பெத்தானியாவை விட்டு, கலிலேயாவை விட்டு, யூதேயாவை விட்டு, நகரத்தை விட்டு அவர் புறப்பட்டு ஜனங்களை விட்டு போனார். அப்ப சாயங்காலத்துல சீசரோடு வந்தார் என்றால் எங்கே? கெத்செமனே போன்ற இடத்துக்கு வந்தார், ஒலிவ மலை போன்ற இடத்துக்கு வந்தார், வனாந்தரமான இடத்துக்கு வந்தார். அங்க சாயங்கால வேளையில வந்து சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். சாயங்கால வேளையில வந்து பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இதுதாங்க சாயங்காலம். அப்ப இந்த மாசத்துல நமக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு தினத்தை சேர்த்து 31 சாயங்காலம் வந்திருக்கிறது. எனக்கு கேள்வி ஒண்ணுதான், இந்த 31 சாயங்காலத்துல எத்தனை சாயங்காலத்தை தனிமையில தேவனோடு செலவழித்திருக்கீங்க? எத்தனை சாயங்காலத்தை உங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து வேதத்தை ஆராய அர்ப்பணிச்சிருக்கீங்க? தேவனுக்கு மகிமை உண்டாக இயேசுவிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்க. சாயங்காலத்திலே அவர் நகரத்தை விட்டு புறப்பட்டு போனார். சாயங்காலத்துல சீசர்களோடு கூட இடத்துக்கு வந்தார். அவர் போனதும் அவர் வந்ததும் ஜனங்களை விட்டு போனார், பிதாவை நோக்கி வந்தார். இதுதான் அந்த சாயங்காலம். இந்த மாதத்தில் ஒருவேளை நீங்கள் அப்படி செய்யாதிருந்தால் அதை அறிக்கையிடுங்கள். கடைசியாய் ஒரு காலத்தை நான் சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். 6வதாக, இந்த 6வது வேலை என்ன வேலையாயிருக்கிறது? யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோபு 5:14 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்கு உள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறதை போல தடவி திரிகிறார்கள்.
இப்ப கடைசியா இங்க ஒரு வேலையை பார்க்கிறோம். இது என்ன வேலைன்னா இரவில். அல்லேலூயா. இரவில். இந்த இரவில் என்பதோ இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இரவுகள். ஓ, கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த இரவில் என்பது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த இரவு நேரத்திலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை மகிமையை அருமையாய் காண்பிக்கிற நேரம். அந்த நேரம்தான், அந்த இரவுலதான் பூண்டு முளைக்கும், அந்த இரவுலதான் செடி முளைக்கும், அந்த இரவுலதான் புல்லு முளைக்கும், அந்த இரவுலதான் பூ முட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும், அந்த இரவுலதான் சத்திர பச்சையான இலைகள் சத்திர மதுரமாய் தன் ரூபத்தை மாற்றும். இந்த ஜீவராசிகள் எல்லாம், அதாவது மரம் செடி கொடி இவைகள் எல்லாம் சத்திரம் தன்னுடைய ஜீவியத்தை ஆரம்பிக்கிறது அந்த இரவு நேரத்துல தான். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த இரவு நேரத்துல ஆண்டவர் அவைகளுக்கு வேண்டிய நல்ல காரியத்தை செய்யும் போது மறுநாள் எழுந்த உடனே, விடிந்த உடனே அந்த சோத்திரம் மரம் செடி கொடிகள் எல்லாம் தன்னை மறுரூபத்தில் காண்பிப்பதற்கு இரவே ஆயத்தமாகி விடுகிறது. இரவு என்பது தேவனுடைய சமூகத்தில் ஆயத்தமாகுதலை குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. கடைசியா ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு இந்த இருட்டோட ஜெபம், அப்புறம் இரவுக்கு ஜெபம், இதெல்லாம் 2021 மே மாசம் 21 ஆரம்பிச்சு 3 வருஷம் முடிஞ்சு இப்ப 4வது வருஷம் போயிட்டு இருக்கு. நான் கிருபையை முன்னிட்டு தாழ்மையோடு சொல்லுவேன், இந்த ஊழியங்கள் இன்னும் நடக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதுல மெய்யான ஒரு காரணம் என்ன தெரியுமா? ராத்திரி நேரத்துல தூங்காம முழிச்சிருந்து ஜெபிக்கிற ஜெபம், ராத்திரி நேரத்துல தூங்காம முழிச்சிருந்து வேதத்தை தியானித்த தியானங்கள், ராத்திரி நேரத்துல படுக்கையில படுத்துக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு வந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் நினைவுக்கு கொண்டு வர மட்டமல்லாக்க படுத்துக்கிட்டே அழுதுகிட்டே இருந்த நாட்கள். ஐயோ, இந்த சகோதரி இப்படி இருக்கிறாங்களே, ஐயோ இந்த பிரதர் இப்படி இருக்காங்களே, ஆண்டவர் இவர்களை குறித்து சொல்லுகிறதே, அவர்களுக்காக நீ கரத்தை நீட்டும், நாளைக்கே ஒரு சாட்சி வரணும்னு சொல்லி ஒரு ராத்திரி நேரத்துல படுத்தாலும் ஆண்டவர் தூங்க விடாம ஜனங்களுக்காக பரிதபிக்கிற கண்களையும் பெருமூச்சு விடுகிற இருதயத்தையும் கொடுத்து அந்த ராத்திரி நேரத்துல அங்கலாய்க்க வைத்தார். அந்த ராத்திரி நேரத்தில் ஜனங்களுக்காக அங்கலாய்க்கிற அங்கலாய்ப்பு, அந்த தேவனை நோக்கி காத்திருக்கிற காத்திருப்பு. 1:30 மணி 2 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து வஸ்திரங்களை மாத்தி வந்து பைபிளை திறந்து உட்கார்ந்து வாசிச்சு அதுக்கப்புறம் வந்து இருட்டோட ஜெபத்தில் நுழையிற பாருங்க. அந்த நடுராத்திரி 1:30 மணி 1 மணி 1:30 மணிக்கு எழுந்து ஆயத்தமானது. இதெல்லாம் கடந்த நாட்களில் செய்தபடினால்தான் இந்த ஊழியம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அப்போ இரவு என்பது எதை குறிக்கிறது? தேவனை நோக்கி நம்மை ஆயத்தப்படுத்துகிற நேரத்தை காண்பிக்கிறது. நீங்க ராத்திரியில மட்டும் மணவாளனை சந்திக்க புறப்படுகிற மணவாட்டியா உங்களை ஆயத்தப்படுத்தி பழகி பாருங்க. ஒவ்வொரு பகலும் உங்களுக்கு சவால் மிகுந்த மகிமையின் பகலாயிருக்கும். குழி வெட்டுகிறவர்கள் தான் வெட்டின குழியில் தானே விழுவார்கள். விரோதமாய் எழும்புகிறவர்கள் அவர்கள் விரோதிகள் என்பதை உலகம் அறிந்து உலகமே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும். உங்களுடைய பஞ்சங்கள் பயங்கர பசுமையின் செழிப்பாய் மாறும். 5 ஆண்டுகள் 8 ஆண்டுகளாய் நடக்காதது 5 வாரம் 4 வாரத்தில் நடக்கும். இதெல்லாம் எப்ப தெரியுமா? இரவிலே நம்மை பிதாவுக்கும் இயேசுவுக்கும் பரிசுத்தாவிக்குமாய் நம்மை ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கும். அது ஒவ்வொரு பகலும் அப்படி நம்முடைய வாழ்க்கை சவாலாய் இருந்திருக்கும். இந்த மே மாதத்துல 30 இரவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி தான் 31வது இரவு. அப்ப 30 ராத்திரியை ஆண்டவர் கொடுத்தார்.
இந்த 30 ராத்திரியில எத்தனை ராத்திரிய பைபிள் படிக்க ஒப்பு கொடுத்தீங்க? எத்தனை ராத்திரியில கணவன் மனைவி கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணீங்க? எத்தனை ராத்திரியில ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும் என்று கர்த்தரை கேட்டீங்க? ராத்திரி என்றாலே சிலருக்கு பயம், சிலருக்கு இன்பம். ஆனா அந்த பயத்துக்கும் இன்பத்துக்கும் மிஞ்சின ஒன்று தேவனுக்கு முன்பாய் நம்மை ஆயத்தப்படுத்துவதுதான் இரவு. இது ஒரு பெரிய ரகசியம். இந்த அருமையான உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி உன்னை நடத்தி வந்து எல்லா வழிகளையும் நினைப்பாயாக என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு காலைதோறும் என்கிற வேலையை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. பகற்காலத்தை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். மத்தியான வேலையை நாம் பார்த்திருக்கிறோம். வெயில் நேரத்தை பார்த்திருக்கிறோம். பொழுது சாய்ந்த நேரத்தை பார்த்திருக்கிறோம். இரவு நேரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படியாய் 6 நேரத்தை நாம் பார்த்திருக்கோம். பொதுவாகவே 3 காலத்தை தான் சொல்லுவாங்க. காலை நேரம், மத்தியான நேரம், ராத்திரி நேரம். ஆனா வேதத்தின்படி 6 நேரத்தை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். இந்த 6 நேரத்தை இந்த மாதத்தில் கர்த்தருக்காக பயன்படுத்தாமல் இருந்தால் ஆண்டவரே வருகிற ஜூன் மாதமாவது இந்த 6 நேரத்தை நான் உமக்காக பயன்படுத்த எனக்கு உதவி செய்யும். ரொம்ப முக்கியமாய் இந்த மே மாதம் 31ஆம் தேதி இன்னும் 2 மணி நேரத்தை இருக்கிறதையா. இருட்டோடு ஜெபத்துக்கு அடுத்த ஒரு 5 மணி நேரம் இருக்கிறதையா. இந்த 5 மணி நேரத்தை நான் உம்மோடு உறவாட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றி. இந்த மாத இறுதி விசேஷித்த கூட்டத்துக்கு ஆண்டவரைகளை கொண்டு வந்து இந்த மாதத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைக்கத்தக்கதான் தேவன் உதவி செய்து இந்த சத்தியம் உடைய ஜனங்களை ஊன்ற கட்டட்டும், உணர்வுள்ளவர்களாய் மாற்றட்டும், தேவனுக்காய் நிற்க செய்யட்டும். இப்படிதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு பிரமாணத்தை சொல்லி தரட்டும். எல்லாருடைய வாழ்க்கை நடைமுறை மாறுவதாக, ஜீவியம் மாறுவதாக, உலகத்தாரை போல அல்லாமல் தேவனை போல மாற உதவி செய்யும். ஆண்டவரே, இரவில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திரையை தாரும். இன்றைக்கு இரவு மாத இறுதி இரவாயிருக்கிறபடினால் உபவாசத்தில் இருக்கிற பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க உதவி செய்யும், நல்ல ஜெபிக்க உதவி செய்யும், நல்ல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அன்று 2 பேரா 3 பேரா கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெப மன்றாட்டு அந்த பிள்ளைகளை நிரப்புவதாக. அந்த நல்ல ஆவியில நிரம்பி ஒப்பு கொடுத்து கதறி ஜெபித்து விட்டு காலை இருட்டோடு ஜெபத்தில் வாக்குத்தத்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆண்டவர் திவ்ய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீர்தாமே உதவி செய்வீராக. சுயம் மாமிசம் மறைக்கப்படட்டும், தேவ சத்தமும் தேவ சித்தமும் தணிக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.